Dazzler All Day Lip Color is now available in 40 plus shades, rupees 200 only. Taste Daily. Taste the Daily. Girias family, இது நம்ம family. Anbhulla Girias. இது நம்ம family. Little Dogs presents Dazzler All Day Lip Color Tamilum Saraswathiyum Farewell Meet. Powered by Daily Fresh, co-sponsored by Girias, visual partner Magic Lens Studio. தீபக் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரெண்டு பேரும் நிறைய ட்ரிப் தனியாக போயிருக்கோம், ஃபேமிலி ட்ரிப்பாக போயிருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நீயும் நானும் மட்டும் தனியாக நிறைய இடத்துல ஊர் சுற்றிருக்கோம், நிறைய ஃபன்னான விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்க டேய் சஞ்சீவா, நாட்டியஸ் திங் நான் உங்ககிட்ட நேரில் சொல்கிறேன்டா, உர்ரா பப்ளிக்காக கேட்காதடா. நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். டேய் இப்போதான் அவன் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, மீனா அந்த பேரை கெடுத்துக்காரு. நாட்டியான விஷயம் இப்போ சொல்கிறேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் வந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டர். So one question that I want to ask Deepak is, which was the best scene that you acted in Tamilum Saraswathi? அஃப்கோர்ஸ் வெங்கட், நீ சுவிக்காத இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிய, நீ கேட்டுட்டு வேற ஒரு ஸ்மைல் பார்த்தீங்க. Dazzler All Day Lip Color லாங் ஸ்டேவாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், நான் டிரான்ஸ்ஃபரபிள், வேல்யூ ஃபார் மணி. அது ஏன் சொன்னேன்னா rupees 200 ஒன்லி தாங்க. இந்த டாஸ்லரில் 40 ப்ளஸ் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்தமான ஷேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை டெய்லி எலிவேட் பண்ணி காட்டலாம். தீபக் அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஸோ அது இந்த எல்இடியில் வரப்போகுது. ஹாய் தீபக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழும் சரஸ்வதிக்கு. ஒரு நல்ல ஓப்பனிங், அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஃபினிஷிங்கோட முடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் அண்ட் ஃபினிஷிங் வந்து ஒரு சீரியல் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, தமிழும் சரஸ்வதியும் கிடைச்சிருக்குன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அதில் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. எல்லாருமே நல்ல ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லாருமே ஜனங்க ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதனால தான் அந்த சீரியல் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு. அண்ட் அதோட முக்கியமான ஒரு காரணம் டைரக்ஷன் வந்து குமரன் சார். ஸோ குமரன் சார் வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர். எதில் கை வச்சாலும் அது வந்து ஒரு கோல்டன் விஷயமா அது மாறிடும். ஏன்னா அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு டியூன் பண்ணி நடிக்க வச்சிருவாரு. அண்ட் அவரோட சீன்ஸும் வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் தமிழும் சரஸ்வதியும் இருந்துச்சு. தீபக் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரெண்டு பேரும் நிறைய ட்ரிப் தனியாக போயிருக்கோம், ஃபேமிலி ட்ரிப்பாக போயிருக்கோம். அண்ட் ஃப்ரெண்ட்லியாக நீயும் நானும் மட்டும் தனியாக நிறைய இடத்துல ஊர் சுற்றிருக்கோம், நிறைய ஃபன்னான விஷயங்கள் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஜென்ரலாகவே நீ செட்டில் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பர்சன், ரொம்ப சோபராக வந்து சைலண்டாக உட்காந்து சைலண்டாக நடிச்சுட்டு போகிற ஒரு ஆள் கிடையாது. நீ ஒரு ஜாலியான ஒரு ஹைப்பர் ஆக்டிவான பர்சன். நீ தமிழும் சரஸ்வதியும் செட்டில் செஞ்ச ஒரு நாட்டியான விஷயம், இல்லை இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் சிரிப்பு வர அந்த மாதிரி ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து நீ அப்படி என்ன செஞ்ச அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது சபையாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி சொல்லிதான் ஆகணும். ஸோ சொல்லு. சஞ்சீவ் என் மிக க்ளோஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து சஞ்சீவ் நானுமே ரூம்மேட்ஸாக இருந்திருக்கோம் ஒரு காலத்தில். ஸோ அவனோட ஆரம்ப கட்டம் என்னோட ஆரம்ப கட்டம் எல்லாமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் வந்து சஞ்சீவ் இஸ் ஆல்சோ என்ன சொல்கிறது, ஒரு அது வேறு சேனலாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டார். நம்ம இந்த பக்கம் நடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீ இருக்கான். ஸோ எங்கள் குரூப்பே வந்து ஒரு செட்டு இன்னும் வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு ஏடாரமாக நான் கேட்டான், நம்ம செட்லேயே சுவாரஸ்யமாக அப்படின்றது மறக்க முடியாதுன்னு என்ன சொல்லலாம். ஏற்காடில் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்னென்னா, அங்கே இருந்தது வந்து நட்சத்திரா, நான், நவீன், தர்ஷனா 4 பேர் தான் இருந்தோம். ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறோம், அதாவது வந்து ஆக்ஷன் பிளாக் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிறோம். நியாயப்படி அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுக்கணும்னா ஒரு ஸ்டண்ட் டீம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். பட் அந்த மாதிரி ஹெவியான ஃபைட்லாம் இல்லாமல் சேஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சேஸ் வந்து அன்றைக்கி தான் கடைசி நாள், அந்த போர்ஷன் எடுக்கிற வரத்துக்கு கடைசி நாள். அது அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுக்கலைன்னா ஒரு நாளே வேஸ்ட் ஆகிடும், ஒரு சீக்வன்ஸே வேஸ்ட் ஆகிடுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் லைட்டு போகிற டைமில் லைட்டு போதே அப்படின்னு எங்கள் கேமராமேன் திட்டிகிட்டு இருந்த டைமில் நாங்கள் பரபரப்பாக வந்து ஸ்டண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து என் வாட்ச் உடஞ்சி போச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் சொல்கிறேன் அந்த ஒரு தருணம். ஏன்னா வந்து கம்போஸிங்கே கிடையாது, ஸ்டண்ட் மாஸ்டர் தான் கம்போஸ் பண்ணாங்க. நாங்களே அப்போ கம்போஸ் பண்ணி இப்படி வா, இப்படி இழுத்து போட்டு அடி, இது பண்ணு சொல்லி அந்த ஸ்டண்ட் டீம்லாம் ரெடி பண்ணோம். அது வந்து மறக்க முடியாத இன்னும் த்ரில்லிங்கான ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பீடும் அந்த மாதிரி இதுனா வந்து எங்கள் கேமராமேன் எங்கள் டேரக்டரால் மட்டும் தான் எடுக்க முடியும். அதுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ண நினச்சது ஏதோ எங்கள் புண்ணியம். அதுதான் முக்கியமாக அவர் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது,
நீங்க பண்ண ஒரு நாட்டியஸ்ட் திங் அதுதான் நான் சொல்லாம மாத்தி சொல்லிருக்கிறேன். இது வேற கேட்டு இருக்கேன். டேய் அவர் சஞ்சீவா, சபைனால சொல்லணும். நாட்டியஸ் திங் நான் உங்ககிட்ட நேர்ல சொல்றேன்டா. உர்ரா பப்ளிக்கா கேட்காதடா. அவர்தான் சபைனால பரவாயில்ல நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார்ல. இல்ல நான் நாட்டியம் எதுவுமே பண்ணதே இல்லையே. நாட்டியம் எதாவது இருந்தா சொல்லு, நான் சொல்றேன். நாட்டியம் எதுவுமே கிடையாது. சமத்து பையன். ஜாலியா நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். டேய் இப்போதான் அவன் நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வீணா அந்த பேரை கெடுத்துக்காரு. நானும் யோசிப்பாரு 717 எபிசோட் ஏதாவது என்ட்ரி தான் கொடுங்க. எல்லாரும் இன்டராக்ட் பண்ணி பண்ணா அந்த மாதிரி தான் போயிருக்கே தவிர தனியா அந்த குறும்புத்தனமா எதுவும் பண்ணதில்ல. ஆனா அடிக்கடி நீங்க ஆனா தர்ஷனான்ற ஒரு கேரக்டர் அது நிறைய நாட்டியம் பண்ணிருக்கு. எப்படின்னா ஒரு சீன் இருக்கும். எப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்து அனுப்புற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் அவங்க பேசிக்கலி வெஜிடேரியன். அவங்களுக்கு வந்து மேலாப்பில் சும்மா ஒரு பீஸை மட்டும் வச்சுட்டு கீழே பன்னீர் அந்த காலிஃப்ளவர்லாம் வச்சு நீ இது சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதனா ஒன்று அந்த சீக்வன்ஸ்லாம் வரும்போது இல்லை லஞ்ச் டைம் வரும்போது வேணும்ட்டே அவங்க சாப்பிடும்போது சிக்கன் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஓ நீங்கள் சாப்பிட்டீங்களா சிக்கனுங்க அது அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க சில டைம்ல அவங்க நம்பி சில டைம்ல ரொம்ப பயங்கரம் நாட்டியான விஷயம் இப்போ சொல்கிறேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் வந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து நிறைய சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் போல இருக்கு. ஸோ இந்த எங்களுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுற ஒருத்தர், டைலாக் சொல்லி கொடுக்குற ஒருத்தர் வரல இன்னைக்கு. அதனால் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் பேரில் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்த உடனே அவருக்கு வந்து என்ன மேட்டர்னா, இந்த சீரியல் யார் என்னென்ன கேரக்டர்னு அவருக்கு தெரியல பேர். அதாவது சீன் அவர் படிச்சார். இதில் வந்து தமிழ், இது வந்து நமச்சி, இது வந்து தமிழ் சரஸ்வதி, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் வந்தோடனே சொல்கிறார், சார் நீங்கள் வாங்க சார், உங்களுது என்ன சார் கேரக்டர் பேர் அப்படின்னா, அப்படியே பார்த்தேன் நான். டேய் ஏன் தமிழ்ன்ற கேரக்டர் பேரே தெரியாமல் எனக்கு டைலாக் சொல்லித்தர போறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுல இப்படி பார்த்துட்டு நமச்சி சார் அப்படின்னா, நமச்சிங்களா அப்போ இதாங்க வந்து நீங்கள் தாங்க டைலாக் இதான நமச்சி டைலாக் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணோடனே அப்போ தமிழ்னு கேட்டோடனே நான் சொல்லிட்டேன் அவர் தாங்க தமிழ் இவர் சொல்லிட்டார் அண்ணன். நான் சொல்லிட்டேன் டேய் தமிழ்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு என்ன நான் சொல்கிறா அப்படின்னு சொன்னோடனே அவரை வந்து என்ன சொல்கிறேன், இந்த ஷார்ட் டேக்கு போகிற வரைக்குமே அவருக்கு தெரியல நான் தான் தமிழ் அவன் தான் நமச்சின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவரும் சின்சியராக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்புறமா அதை மாற்றி விட்டு தான் சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்கன்னு அதான் கூப்பிட்டேன். வாங்க தமிழ் சரஸ்வதி சீரியல் ப்ராப்பட வரீங்கன்னா அட்லீஸ்ட் தமிழ்ன்ற கேரக்டராவது சரஸ்வதி கேரக்டர் யாரும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. மற்ற ஏதாவது புது கேரக்டர் இருந்தால் கூட ஓகே சொல்லலாம். இதுவே தெரியாமல் இது பண்ணீங்க அப்படின்னு ஒன்று இல்லை இல்லைங்க. அந்த டேக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து பேச வேண்டிய டைலாக இவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது தமிழ் கேரக்டர் இவர் ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் பேசுறாரு, நானும் பேசுறேன். அவர் இப்படி போகிறாரு. ஆமா சார் இதான் நடந்துச்சு சார். இல்ல சார் நீங்க உங்க டைலாக் நீங்க எங்களை பிடிச்சி ஏறாரு, எங்களை பிடிச்சி கோச்சிக்கிறாரு. என்ன பாக்குறாரு, பார்த்துட்டு சார் என்ன சீரியல் பண்றோம் யார் என்ன கேரக்டர்னு தெரியாம நீங்க சார் நான் தான் சார் தமிழ் இவர் தான் சார் நமக்கு. இது வந்து அப்போ வந்து அசோசியேட் டைரக்டர் இவர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லிட்டு நான் பழனி சார்கிட்ட சொல்லிட்டோம் இந்த மாதிரி சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கலாய்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான்ப்பா சஞ்சீவ் நீ கேட்ட நாட்டியான சம்பவம் இதுதான் மேக்ஸிமம். அப்பவே ரோல் ஸ்வாப் விளையாடி இருக்கீங்க. ஆமா. ஹாய் தீபக். ஸோ தீபக் வந்து அவனோட தமிழும் சரஸ்வதியும் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஜேர்னி. காரணம் என்னன்னா தமிழ் அப்படிங்கிறது தென்றல்லேருந்து இது வரைக்கும் அவனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆக்சுவலாக. ஸோ அது மக்களுக்கெல்லாம் பிடிச்ச கேரக்டர். ஸோ ஹீ லவ்ஸ் த கேரக்டர் ஸோ மச். அண்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் என்னெல்லாம் அப்சர்வ் பண்ண தீபக் தமிழும் சரஸ்வதியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் மக்கள் சைட்லேருந்து லாட் ஆஃப் லவ் அண்ட் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது எல்லா சீனுக்கும் ரெஸ்பான்சிவாக வந்து அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது தீபக் ரொம்ப கொடுத்து வச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, வாட் ஹி என்ஜாய்ஸ் மோஸ்ட் இஸ் பிகினிங் டில் விஸ்டாஸ் ப்ரொடக்ஷன். மற்ற ப்ரொடக்ஷன் மாதிரி எப்படிலாம் மற்ற ப்ரொடக்ஷனோட இவங்கெல்லாம் ரொம்ப சீனியரான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் இவங்களோட பெரிய ஸ்டாமினாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி அன்காம்ப்ரமைஸ்டாக ரொம்ப கோர்வையாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ விகடன் டெலிவிஸ்டர்ஸ் தொடர்ந்து அவங்களோட இந்த ஒரு ஸ்டெபிலிட்டினால தான் அவங்க வந்து தொடர்ந்து வந்து ஒரு கோர்வையாக வந்து ஜெயிச்சுக்கிட்டும் சஸ்டைனபிளாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷனை எப்போவுமே செக்யூர்டாக என்ஜாய் பண்ணக்கூடிய தீபக் வந்து அவனோட கோஸ்டார்ஸாக இருக்கட்டும், குமரன் சாராக இருக்கட்டும், குமரன் சார்லாம் வந்து மிடாஸ் டச்சுன்னு தான் சொல்லணும். எதை தொட்டாலுமே வந்து அது பொண்ணாக மாறிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட சேர்ந்து இந்த ஜேர்னியை வந்து அவன் எடுத்திருக்கான். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஜேர்னி ஃபார் ஹிம். அஃப்கோர்ஸ் அவனோட சந்தோஷம் வந்து எப்பவுமே ஷூட்டிங் போகும்போது அவனோட சந்தோஷமே வேற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ தொடர்ந்து இன்னும் வரும் காலகட்டத்தில் திரும்பவும் தமிழையும் பார்க்கணும். நாங்கள் விகடன், குமரன் சார்,
தீபக் இந்த காம்பினேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். So one question that I want to ask Deepak is, which was the best scene that you acted in Tamirum Saraswati? வீட்டு விட்டு வெளியே போகிறதா? தேங்க்ஸ் வெங்கட். இப்போ சஞ்சீவ் சொன்ன மாதிரி சஞ்சீவுக்கு அடுத்தது வெங்கட், அப்புறம் கௌஷிக். ஸோ இது நாங்கள் 4 ஃபேமிலிஸ் தான் எப்போவுமே ஒன்றா, என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக பாண்டாக இருந்தால் அது நாங்கள் 4 ஃபேமிலிஸ் தான். பல வருஷங்களாக வந்து இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். தீபாவளிலேருந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஊருக்கு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே கும்பலாக சேர்ந்து தான் நாங்கள் ஒன்றாவே இருப்போம் எப்போவுமே. ஸோ அதில் வெங்கட்டும் இஸ் அ வெரி வெரி பெஸ்ட் படி ஆஃப் மைண்ட். அஃப்கோர்ஸ் வெங்கட், நீ சொய்க்காத இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிய, நீ என்ன சொல்கிறது? கேட்டுட்டு வேற ஒரு ஸ்மைல் பார்த்தீங்களா? அதாவது வந்து லோ பட்ஜெட் விராட் கோலினா இவர் தான் பார்க்கணும். சொல்லிட்டே இருந்தான். சின்னத்திரையின் விராட் கோலி. ஆமாம், சின்னத்திரையின் விராட் கோலி, தமிழகத்தின் விராட் கோலினா அது நம்ம வெங்கட் தான். அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் தமிழ் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறது, சரஸ்வதியை கூட்டிக்கிட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டு நான் நின்று காட்டுறேன், என்னால் நின்று ஜெயிக்க முடியும், என்னை நம்பலை நீங்கள், ஊரில் இருக்கிற கண்டவனை நம்புறீங்க என்னை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் பேசிட்டு சரஸ்வதி நான் நமச்சி 3 கேரக்டர்ஸும் வீட்டை விட்டு வெளியே போவோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாள் ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய சீக்வன்ஸ், 2 எபிசோடாக வந்துச்சு. அது வந்து மறக்க முடியாத ஒரு சீன் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட். சிறப்பு. இவ்வளோ நேரம் ஆமாம் ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக எல்லாமே வந்து கேட்டது எல்லாத்துக்கும் மனசார ஹானஸ்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட்ல இருந்து கொட்டினீங்க. நிச்சயமா இவங்களுக்கு, உங்க ஃபேன்ஸ்க்கு, இவங்க எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு மெமரபிளான ஒரு ஈவெண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பான்டேனியஸா பண்ணதுக்கு தேங்க்யூ லிட்டில் டாக்ஸ், தேங்க்யூ டாஸ்லர், தேங்க்யூ டெய்லி, தேங்க்யூ கிரியாஸ், மேஜிக் லென்ஸ் ஸ்டுடியோ கிரியாஸ். ஸோ எல்லாருக்குமே ஸ்பான்சர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப, என்ன சொல்கிறது, ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறோன்னா இது பண்ணனாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன இங்கே வந்திருக்கீங்கள்ல ஆடியன்ஸ், இதுதான் அந்த லைவ் ஃபீட்பேக் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. உண்மையிலே நீங்கள் உங்கள் டைமை ஸ்பேர் பண்ணி, ஒரு பிஸியான ஒரு ஒர்க்கிங் டே தான் இது, கண்டிப்பாக இது ஒர்க்கிங் டே தான். இதில் வந்து நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போகாமல் இதுக்காக பர்மிஷன் போட்டு வந்திருக்கீங்க, காலேஜ் கூட கட் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், ரொம்ப நன்றி. அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு. ஆமாம். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் எங்களோட ஃபீலிங்ஸை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஜித்து, தேங்க்யூ பரணி, தேங்க்யூ ஸோ மச். மலர் டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் வெரி பெஸ்ட் ஃப்ரம் आवर டீம். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் வளரணும், அதை நாங்க பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். தேங்க்யூ so much for joining us. Thank you. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ மக்களே, பொறுமையா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லிட்டில் டாக்ஸ் பிரசன்ஸ் டாஸ்லர் ஆல் டே லிப் கலர் தமிழும் சரஸ்வதியும் ஃபேர்வெல் மீட் பவர்ட் பை டெய்லி ஃப்ரெஷ், கோ ஸ்பான்சர் கிரியாஸ், விஷுவல் பார்ட்னர் மேஜிக் லென்ஸ் ஸ்டுடியோ.